கண்ணகி நகர் கண்டெடுத்த காளமாடன். கபடி கபடி என களம் புகுந்தார் வேங்கையாக வேட்டையாடும் வீர தமிழச்சி. உலக அரங்கில் எதிரணிகளை பந்தாடி பறக்கவிட்ட கபடி நாயகி. கிளம்புடா, கலங்காத, வாயிடா, நீ பதுங்காத. வெற்றி தாய் அள்ளி அணைத்து தங்க மகுடம் சூட்டிய தங்க மங்கை. இமயம் முதல் குமரி வரை உலகின் 8 திக்கும் தமிழகத்தின் புகழ் பரவச் செய்த சிங்க மகள். வறுமைகளையும் வேதனைகளையும் சாதனைகளின் வெற்றி படிகளாய் மாற்றி சாதித்து காட்டிய வெற்றி மங்கை கண்ணகி நகர் கார்த்திகா. இது வெறும் பெயர் அல்ல, கபடி களத்தில் வெற்றியை உறுதிப்படுத்தும் மந்திர சொல். கண்ணகி நகரில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த கார்த்திகா இன்று உலக அரங்கில் கொண்டாடப்படும் சிங்க பெண்ணாக மாறியதற்கு பட்ட கஷ்டங்கள் எண்ணிலடங்காதவை. மிகவும் ஏழ்மையான சாதாரண கட்டிடத் தொழில் வேலை செய்யும் தந்தை ரமேஷுக்கும் சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியாளராக வேலை செய்யும் தாய் சரண்யாவுக்கும் மகளாக பிறந்த கார்த்திகாவுக்கு 6ஆம் வகுப்பு படிக்கும் போதே கபடி விளையாட்டின் மீது ஆர்வம் தொற்றிக் கொண்டது. தான் படித்த அரசு பள்ளியில் விளையாட்டுப் போட்டிகளில் கோப்பையை வென்றவர்கள் தலைமை ஆசிரியரின் கையால் பரிசையும் பாராட்டையும் பெற்றதை பார்த்ததில் இருந்து துவங்கியதுதான் கார்த்திகாவின் கபடி பயணம். அது என்ன போட்டி, என்ன விளையாட்டு என்றெல்லாம் 6ஆம் வகுப்பு பயின்று வந்த அந்த மழலைக்கு அப்போது தெரிந்திருக்கவில்லை. நாமும் வெல்ல வேண்டும், கோப்பையை ஏந்தி முத்தமிட வேண்டும் என்பதே அந்த மழலையின் இலக்காக இருந்துள்ளது. தானும் கோப்பைகளை வெல்ல வேண்டும் என்று ஆசிரியர்களிடம் அடம் பிடித்த கார்த்திகா கபடி கற்றுக்கொள்வதென தீர்மானித்து பயிற்சி பெற துடிக்கிறார். ஏழ்மையின் பிடியில் சிக்கி தவித்த குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த கார்த்திகாவிற்கு கபடி பயிற்சி கடுமையான உடல் வலியை தர 10 நாட்களில் பயிற்சியை கைவிடுகிறார். கபடிக்காகவே பிறந்த மகளை பயிற்சியால் வந்த வலி என்ன செய்துவிடும்? சோர்ந்து போகாமல் மன வலிமையோடும் ஆர்வத்தோடும் 2 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் கபடி களத்தில் நுழைகிறார் அந்த காளமாடத்தி. ராஜி என்ற தனது பயிற்சியாளர் கற்றுத்தந்த வித்தைகளோடும் கபடி விளையாட்டில் தனி உத்திகளோடு உள்ளூர் போட்டிகளில் களமாடியவர் 2022ஆம் ஆண்டு தமிழ்நாடு இளையோர் கபடி அணிக்கு தேர்வாகினார். தேசிய அளவிலான போட்டிகளில் விளையாடும் போது எதிரணிகளை கலங்கடித்து மின்னல் வேகத்தில் புள்ளிகளை குவித்ததால் கார்த்திகா எக்ஸ்பிரஸ் என பெயர் பெற்றார். போட்டி என்று வந்துவிட்டால் வெற்றி கனியை எட்டி பிடித்துவிட முடியும் என்றாலும் அதை தக்க வைத்துக் கொள்வதென்றால் கூடுதல் வீரியத்தோடு களமாட வேண்டும். அதை நன்றாக உணர்ந்திருந்த கார்த்திகா நாள்தோறும் கடும் பயிற்சியை மேற்கொண்டதோடு இந்தியாவுக்காக விளையாட வேண்டும் என்ற வேட்கையையும் உடன் வளர்த்துக் கொண்டார். இதன் பயனாக
2023ஆம் ஆண்டில், அதாவது தனது 14வது வயதில் தமிழ்நாடு அணிக்கு கேப்டனாக தலைமை தாங்கி வெள்ளி பதக்கத்தையும் வென்று கொடுத்தார். பஞ்சாப் அணியோடு மோதிய அந்த போட்டியில் கார்த்திகாவுக்கு கிடைத்த ஜெர்சி எண் 6. ஒரு கேப்டனாக அணியை வழிநடத்தி வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்ற கார்த்திகா இனி 6 என்ற எண்தான் தனது அடையாளம் என்பதை தீர்மானித்து எப்போதும் அந்த எண்ணையே நெஞ்சிலேந்தி விளையாடி வருகிறார். ஆசிய இளையோர் கபடி போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற போதும் இந்த 6ஆம் எண் ஜெர்சியே அவரை அலங்கரித்தது. தமிழ்நாடு அணியில் தேர்வான பிறகு பல மாநிலங்களுக்கு எதிராக விளையாடிய கார்த்திகா தனது தனித்துவமான ஆட்டத்தால் எதிரணியினரை ஆட்டம் காண வைத்து சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தார். கபடியில் அணியின் கூட்டு முயற்சியே வெற்றிக்கு வழிவகுக்கும் என்றாலும் கார்த்திகாவின் பங்கு என்பது மிகப்பெரியதாக இருந்தது. ஒரு சமயம் தேசிய அளவிலான போட்டியில் 45 புள்ளிகள் பெற்று அணி வெற்றி பெற்ற போது கார்த்திகா மட்டும் ஒற்றையாளாய் 30 புள்ளிகளை பெற்று தந்து வரலாற்றில் தனக்கான தனி முத்திரையை பதித்தார். இப்படி வெற்றி பாதையில் பயணிக்கும் கார்த்திகாவுக்கு முறையான பயிற்சி எடுக்க அப்போது ஒரு கபடி மைதானம் இல்லாததுதான் வேதனையின் உச்சம். கண்ணகி நகர் கபடி அணியில் விளையாடும் கார்த்திகா மாநகராட்சியின் பூங்கா மைதானத்தில்தான் தினமும் பயிற்சி மேற்கொள்வார். அதிகாலையில் பூங்கா திறப்பதற்கு முன்பே சென்று பூங்காவை எப்போது திறப்பார்கள் என காத்திருப்பார் கார்த்திகா. பூங்காவை திறந்தவுடன் உற்சாகம் கரைபுரள உள்ளே சென்று புழுதி பறக்கும் அந்த அரை கிரவுண்டு கூட இல்லாத இடத்தை தண்ணீர் தெளித்து சரி செய்து கபடி களமாக மாற்றுவார் கார்த்திகா. தற்போது கண்ணகி நகரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயின்று வரும் கார்த்திகா 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை கூட தள்ளி வைத்துவிட்டு கபடி விளையாடச் சென்றுள்ளார். அந்த அளவிற்கு கபடி மீது தீரா ஆர்வம் கார்த்திகாவிற்கு. கிளம்புடா, இனி கலங்காத. வாயிடா, இனி பதுங்காத. ஏடுடா, நீ தயங்காத. விளையாடுடா, நீ ஆட்டங்காத. ஒரு சமயம் தேசிய அளவிலான ஆட்டத்தில் பீகார் அணியோடு அவர்களது சொந்த மண்ணில் மோதியது தமிழக அணி. அப்போது கேப்டனாக கார்த்திகாவே அணியை வழிநடத்தினார். போட்டியின் நடுவராக நின்றவர் தனது தீர்ப்பை பீகார் அணிக்கு சாதகமாக வழங்கி 10 புள்ளிகள் வரை மறுக்கப்பட்ட போது கேள்வி எழுப்பி சிங்கமாய் சீறினார் கார்த்திகா. கோடு தாண்டி எதிர் அணியை அவுட் ஆக்கிய போதும் கைப்படவில்லை, கால் படவில்லை என்று சப்பை கட்டு கட்டிய நடுவருக்கு தனது தீயான ஆட்டத்தால் முகத்தில் கரியை பூசினார் கார்த்திகா. கபடிக்காக தள்ளி போட்ட 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை மறு தேர்வாக எழுதி தேர்ச்சி பெற்றவர் பின்னர் தேசிய விளையாட்டுகளில் 2024ஆம் ஆண்டு ஒரு தங்கப் பதக்கத்தையும் 4 முறை வெள்ளி பதக்கத்தையும் வென்றார். பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்தில் இருந்து இந்திய அணிக்கு தேர்வான முதல் சிங்க தமிழச்சி கார்த்திகா ஈரானோடு மோதி அந்த அணியை தோற்கடித்து இந்தியாவின் பெருமையை உலக அரங்கில் ஒளிரச் செய்தார். துணை கேப்டனாக அணியை வழிநடத்தி வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்ற கார்த்திகா இந்திய தேசிய கொடியோடு பதக்கம் வாங்கி உலக அரங்கில் தனி கவனம் பெற்றார். கால் சதை கிழிய பயிற்சி மேற்கொண்டு சாதனைகள் பல படைத்தாலும் சற்று நேரம் களைப்பார
கார்த்திகாவுக்கு ஒரு நல்ல வீடு கூட இல்லை என்பதுதான் கசப்பின் உச்சம். கபடியில் விளையாடி வென்ற கோப்பைகளை வைக்கக்கூட போதுமான இடம் இல்லாத வீட்டில் ஐ லவ் கண்ணகி நகர் என்று எழுதி வைத்திருக்கும் கார்த்திகா என்பதல்ல எங்கள் அடையாளம், கண்ணகி நகர் என்பதே எங்கள் அடையாளம். அந்த ஊருக்கு பெருமை சேர்க்கவே பாடுபட்டோம் என்று நெகிழ்ச்சி தெரிவிக்கிறார். கண்ணகி நகர் ஒரு பிராண்டா மாத்தணும்ன்றதுதான் எங்களோட இலக்கு. ஏன்னா நிறைய டிஸ்கிரிமினேஷனை எங்களோட மக்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் மாத்தணும்ட்டு நாங்க நினைச்சோம். அதை எப்படி மாத்தலாம்னா ஸ்போர்ட்ஸ் எஜுகேஷன் மூலமா மாத்தலாம்னு நினைச்சோம். இப்ப ஸ்போர்ட்ஸ்ல நாங்க இந்தியா டீமுக்காக விளையாடி இருக்க எல்லா பொலிட்டீஷியன், நிறைய ஆக்டர்ஸ், எல்லா பெரிய ஆட்களும் நம்ம கண்ணகி நகர் நோக்கி வர அளவு பண்ணிருக்கோம். இப்ப அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா பிரபலங்களும் நம்ம கண்ணகி நகர் பார்க்கும்போது நம்ம கண்ணகி நகர் பிரபலம் ஆகுது. அது கண்ணகி நகர்ன்றது ஒரு பிராண்டா மாறுது. இன்னும் எஜுகேஷன்லயும் நம்ம டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதுலயும் சீக்கிரமா அச்சீவ் பண்ணுவோம். 2036 ஆண்டு ஒலிம்பிக்கில் கபடி இடம்பெறும் போது இந்திய அணிக்காக விளையாடி தங்கம் வாங்கித்தர வேண்டும் என்பதை தனது வாழ்நாள் கனவாக வைத்திருக்கும் கார்த்திகா அடுத்த ஆண்டு முதல் இந்திய சீனியர் அணியில் இடம்பெற்று விளையாட வேண்டும் என்பதோடு கண்ணகி நகரின் அடையாளத்தோடு தொடர்ந்து தடம் பதிக்க போராடுவேன் என்ற நம்பிக்கை தெரிவிக்கிறார். இந்தியாக்காக விளையாடுவோம். நம்ம சவுத் இந்தியாலே நான் தான் ஒரு பிளேயரா அங்க போயிருந்தேன். மற்ற நிறைய அங்க நார்த் இந்தியன்ஸ் தான் இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருந்தது அந்த ஒரு மெடல் வாங்கும்போது. அந்த மெடல் வாங்கும்போது நம்ம தமிழ்நாடு மக்கள் நமக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்க அந்த கேலரியில. அதுக்கு கீழே தான் எங்களுக்கு மெடல் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அப்ப எல்லா மக்களுமே கண்ணகி நகர் கார்த்திகா அப்படின்னு கத்தும் போது அங்க இந்தியான்னு கூட அதிகமா அந்த வார்த்தைகள் வரல. நம்ம கண்ணகி நகர் பேரு தான் அந்த பரைன்ல ஒழிச்சுது. அது அந்த மெடலோட அந்த மக்கள் பார்க்கும்போது எனக்கு அப்படியே நம்ம மக்கள் நம்மள சப்போர்ட் பண்றாங்க. அது வெளிநாடு மாதிரி எனக்கு தெரியல. நம்ம ஊர்ல நம்ம ஜெயிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருந்தது. ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத நினைவு. எப்படி ஃபர்ஸ்ட் தமிழ்நாடுக்காக நம்ம கோல்டு வின் பண்ணணும் கேப்டனா போயின்னு அப்படின்னு சொன்னாரு எங்க கோச். அதே மாதிரி நம்ம இந்தியாக்காக நம்ம கேப்டனா போய் கோல்டு வின் பண்ணது என்னால மறக்கவே முடியாது. சின்ன வயசுல இந்தியா விளையாடணும் அப்படின்னு தான் சொல்லி வளர்த்தாங்க. இப்ப இந்தியா விளையாடி இருக்கேன். இந்த டைம்ல தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க 2036ல ஒலிம்பிக் வருது அப்படின்ட்டு. இன்னும் அதுக்கு ஒரு 10 years இருக்கு. அதுக்குள்ள இன்னும் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் ஹார்ட் ஒர்க்கை இன்க்ரீஸ் பண்ணி நிச்சயமா அந்த ஒலிம்பிக்ல இந்தியாக்காக கேப்டனா போய் கோல்டு வின் பண்றதா என்னோட நெக்ஸ்ட் இலக்கு. காலம் புதிய புதிய வீரர்களை கைகாட்டிக் கொண்டே இருக்கும். விடாமுயற்சியால் வெற்றி அவர்களை வெளிச்சம் போட்டு காட்டும். அந்த வகையில் நிகழ்காலத்தில் தமிழ்நாட்டின் இளம் நம்பிக்கை நட்சத்திரமாக பைசனாக உயர்ந்து நிற்கிறார் கண்ணகி நகர் கார்த்திகா. வறுமையான குடும்பத்தில் பிறந்து பல சிரமங்களை கடந்து சிகரம் தொட்டிருக்கும் எங்கள் வீட்டு தங்க மகள் கண்ணகி நகர் கார்த்திகாவை வாழ்த்தி கௌரவிப்பதில் பெருமை கொள்கிறது தமிழக கேபிள் டிவி கம்யூனிகேஷன் லிமிடெட் TCCL.